ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு ட்ரெஸ் போட்டு இந்த ட்ரெஸ் தான் ஒரு டேங்க் டாப் ஒரு டிஷர்ட் சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு தான் போட்டிருக்கேன். என்னோடய ட்ரெஸ்ஸிங் ஏரியா வந்து வேறு இடத்துல இருக்குது. ஸோ நான் வந்து வெறும் என்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அதெல்லாம் ஒரு பேஸ்கெட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாக்டீரியல் ஸ்ப்ரே. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்னிலாம் இப்போ சடனாக வந்திருக்கு. ஸோ பாக்டீரியா வந்து இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் இதை போட்டு சும்மா ஸ்ப்ரே பண்ணி பாக்டீரியா செத்துரும்னு நம்புகிறேன். சாகுதா இல்லையான்னு தெரியாது, பட் ஹோப்ஃபுல்லி. ஓகே, இப்போது ட்ரை ஆகிருக்கு ஓரளவு. நெக்ஸ்ட்டு வந்து சீரம். இது வந்து என் சென்னையில் வந்து என்னோடய டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த சீரம் தான். அப்போலாம் ஸ்கின் நல்லா இருந்துச்சு. இப்போது சடனாக இந்த மாதிரிலாம் எனக்கு ஆக்சுவலாக எப்போதும் யூஸ்வலி அவ்வளோவா வராது. எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து லைக் நான் ஸ்கூல் படிக்கிற போது தான் வந்தது. இப்போது அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கு. தெரியல என்ன ரீசன்ட்டு. போய் டாக்டர்கிட்ட தான் செக் பண்ணணும். நம்ம வந்து லைக் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னால் வந்துட்டு லைக் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் இருக்கிறதே கொஞ்சம் கம்மி தான். எனக்கு வந்து முன்னாடிலாம் பிஃபோர் மேரேஜ் நான் வந்து ஆல் டைம் ஸ்கின் கேர் இது ஆஃபீஸ் பண்ணுற போதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போலாம் வந்து ரெடி ஆகுறதுக்கு ஒரு டே நைட்டி போட்டு வீட்டில் இருக்கலாம் போல தான் இருக்குது எப்போதும். பட் ஆனால் அப்படி இருந்தால் வந்து சுத்தமாக ஒரு ப்ரொடக்டிவ் ஃபீலோ இல்லைன்னா வந்துட்டு என்ன சொல்ல ஒரு மாதிரி சும்மா உட்காந்துட்டே இருக்கலாம், படுத்துகிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு ஃபீலிங் வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஸ்கின் கேர்லாம் பண்ணி ரெடி ஆனால் தான். இது மாதிரி இருக்கிற டேஸ் எனக்கு கம்மி தான். நிறைய டேஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக பண்ணணும்லாம் நினைக்கவே மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் தோஸ் டேஸ். கொஞ்சம் ஏதாச்சும் நீட்டாக இருக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா சோக் ஆகட்டும் ஒரு 2 minutes. ஓகே, சீரம் நல்லா உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர். 3 steps தான். சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன். இது 3 ஃபாலோ பண்ணாலே போதும். இன்ஃபேக்ட் நல்ல மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் போட்டாலே போதும். பட் அதை பண்ணவே மாட்டோம்ல நம்ம. அதை பண்ணுறதுக்கே சோம்பேறித்தனம். ஸோ இதுவும் அகெயின் லைக் என் டெர்மட்டாலஜிஸ்ட் கொடுத்த மாய்ஸ்சரைசர். பேர் வந்து ஹைட்ரோனிக் மாய்ஸ்சரைசிங் லோஷன். இந்த ஸ்கின் கேர்லாம் ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இஷ்டத்துக்கு நைக்காவில் ஆர்டர் போட்டு தள்ளிகிட்டு இருந்தேன். இப்போது வந்து லைக் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு அஃப்கோர்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஒர்க் ஆகிருக்கு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஓகேவாக இருந்திருக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஆனால் லைக் யூஸ் ஆகாத ப்ராடக்டில் வந்து காசை ஏன் போடணும்? அதுக்கு வந்து டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் நல்லா கொடுக்குற ப்ராடக்ட் கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு தெரிஞ்சு வாங்கிக்கலாமே அப்படின்னு தோணும். ஏன்னா அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும்ல, லைக் ஒர்க் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். அகைன் அது கூட ஆகலாம் ஸ்கின்னை பொறுத்து. பட் ஸ்டில் லைக் பண்ணுறோம், அட்லீஸ்ட் ப்ராப்பராக மெடிக்கலி கரெக்டாக பண்ணலான்னு சொல்லி அப்படி பண்ண ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் இப்போது நைக்காவில் டீராலலாம் வாங்கணுன்னு தான் ஆசை இருக்குது. இது வந்து லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து லெனேஜோட லிப் பாம். ஸ்கின் கேர் வந்து இப்போ டன். நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப்பில் வந்து நான் என்னோடய டெய்லி மேக்கப் இது. ஓகே, ஸோ நான் வந்து ரொம்ப ப்ராடக்ட்ஸ் வச்சுக்க முடியாது. ஏன்னா சும்மா எங்கேயும் வெளியெல்லாம் போகிறதில்ல. வீட்டில் இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு நம்ம பண்ணிக்காமல் இருந்தாலும் நம்ம வந்து டல்லாக இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. ஸோ ஆனால் மினிமலாக தான் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்க முடியும். ஏன்னா ஆன் டெய்லி பேசிஸ் ரொம்ப ப்ராடக்ட்ஸ் நம்ம ஃபேஸில் போடுறது நல்லதில்லை. ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 ப்ராடக்ட் தான். ஒன்று ஐலைனர், ஒன்று ப்ளஷ்ஷு. ஸோ
ஸோ இது எனக்கு வந்து எது இருக்கோ இல்லையோ ப்ளஷ் ரொம்ப எனக்கு பிடிக்கும், இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே ஃபேஸே வந்து லிஃப்டடாக தெரியும். நல்லா லிஃப்டட்னா அந்த லிஃப்டட் இல்லை, ஐ மீன் லைக் க்ளோவாக, லைக் நல்லா ஏதோ பண்ணினா மாதிரி தெரியும். ஸோ இது வந்து மேக்கோட என்ன ஷேடுன்னெலாம் தெரியலையே, ஏதோ சாட்டின் பவுட்ரு ப்ளஷ் என்னமோ ஒன்று. ஓகே, ஸோ என்ன ஷேட் நான் யோசிச்சு சொல்கிறேன் பார்த்துட்டு. இதை வந்து ப்ளஷ் இந்த எப்போதும் எனி மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முன்னாடி நல்லா ஸ்கின் கேர் பண்ணணும். ஸோ தட் இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உள்ளே நம்ம ஸ்கின் உள்ளே போகிறதுக்கான சான்ஸே ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் வந்து நல்லா 2-3 லேயர் ஆஃப் ஸ்கின் கேரை தாண்டி அது உள்ளே போக கம்மியாக தான் போகும். ஸோ அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் எடுக்கிறேன்ப்பா, அதான் அவ்வளோதான். ஐ திங்க் இட்ஸ் லுக்ஸ் குட். ஸோ நான் வந்து ப்ளஷ் வந்து போடாத என் மூஞ்சியில் வந்து ப்ளஷ் வந்து எங்கே ப்ளஷ் இருக்கணுமோ அது தவிர எல்லா இடத்துலையும் போடுவேன். அந்த இடத்துலையும் போடுவேன், அது தவிர எல்லா இடத்துலையும் போடுவேன். நெக்ஸ்ட்டு ஐலைனர். நான் வந்து இந்த மாதிரி இப்போ கண்ணாடியை பார்த்து போட்டு தான் எனக்கு பழக்கம். ஃபஸ்ட் டைம் கேமராவை பார்த்து போடுறேன், பார்க்கலாம் எப்படி வரும்னு தெரில. ஓகே, கேவலமாக தான் வந்திருக்கு. கேமராவை பார்த்தா போட்டால் இந்த சைட் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. இந்த சைட் போதும். வீட்டில் இருக்கிறதுக்கே கொஞ்சம் தப்பாக வந்தால் ஒன்றும் பரவாயில்ல, எங்கே போகிறோம். சரி, பொட்டு வைக்கலாமா? ஐயோ, பொட்டு வந்து இதை பார்த்து வைக்கிறது கஷ்டம். நான் போய் அங்கேயே வச்சுட்டு வரேன். அண்ட் பேக் ஐலைனர் கரெக்ட் பண்ணிட்டேன் கொஞ்சம், அப்புறம் பொட்டையும் கரெக்டாக வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேர். நான் ஃபேன் போட்டிருக்கனால முடி கொஞ்சம் பேய் மாதிரி. இதெல்லாம் ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டேன், ப்ரஷ் பண்ணிட்டு ஃபேன் நினச்சிடலாம். ஓகே, நல்லா வாரிட்டு குழந்த மாதிரி என் தலை வந்து ஸ்கூல் போன மாதிரி சிக்காகும். எப்படி தானோ தெரியல. இத்தனைக்கும் டெய்லி நைட்டும் வாடுறேன். சரியா, அவ்வளோதான். ஸோ நம்ம எங்கேயா வெளில போகிறோம்னா இப்படி ஸ்டைலாக எடுலாம் போகலாம். ஆனால் நம்ம வெறும் சமைக்க தான் போகிறோங்கிறதுனால போய் எனக்கு சமைக்கிற வேலை இருக்குது கிச்சனில். ஸோ இது இப்படி எடுத்து கொஞ்சம் ஸ்டைலுக்கு, ஐயோ ரொம்ப ஓகே, கொஞ்சமாக கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு போட்டுடலாம். போட்டுட்டு
கொஞ்சம் லிப் பாம் கொஞ்சம் போடலாமா? ஓகே, போட்டாச்சு. அண்ட் தென் லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் என்னோடய பர்ஃப்யூம். எனக்கு வந்து சூப்பராக ஸ்மெல் பண்ணணும்னு பிடிக்கும். எப்போதும் ஒரு நல்ல ஸ்மெல் நீட்டாக இருக்கணும்னு. நான் என்ன பண்ணுறனோ இல்லையோ, இந்த மாதிரி ரெடி ஆகுறேன்னா இல்லையோ, ஸ்கின் கேர் பண்ணுறனோ இல்லையோ, குளிச்சுட்டு வந்து கொஞ்சோண்டு இந்த பர்ஃப்யூம் போட்டுப்பேன். இது வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஐஸ்டு சுகர் ப்ளம். எனக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு என்னோடய பர்ஃப்யூம் கலெக்ஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் காட்டுறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வந்து இந்த மாதிரி இந்த கார்மே பர்ஃப்யூம்ஸ், அதாவது நல்லா ஸ்மெல் பண்ணும்போது சாப்பிட்லாம் போல் இருக்கும், அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ஐஸ்டு சுகர் ப்ளம். இது வந்து லைட்டாக ரெண்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான், வாசனையாக இருக்குது. ஸோ எஸ், அவ்வளோதான், ரெடி.